திராவிடர் இல்லைன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய ஆதி திராவிடர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்குவாங்க. பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 4000 5000 வாங்குறாங்க அப்படின்னா அவங்க 7000 8000 அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வரும். சரிங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பத்தாது, இன்னும் 2-3 ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த 2-3 ஸ்கீம்ஸை பற்றி சார் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம மெயினாக பார்த்த வேண்டியது ஸ்காலர்ஷிப்பில் ஆதார் கார்டு நம்மளுக்கு மெயினாக வேணும். எல்லாம் குழந்தையா இருக்கும்போது எடுத்துருக்காரு. சரியா? அதை போய் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணி உங்களோட பயோமெட்ரிக் வச்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, வங்கி கணக்குலேயும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்காக புதுமை பெண் அண்ட் தமிழ் புதவி அதை பற்றி சார் சொல்லுவோம். Thank you. Good afternoon to all. Okay. Already சார் நிறைய பேசிட்டாரு, நிறைய கதைகள் என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் இந்த புதுமை பெண் அண்ட் தமிழ் புதுமை திட்டம் 2 திட்டம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து யார் நாங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேடி இவங்களுக்காக தான் அந்த ஸ்கீமே ஸ்டார்ட் பண்ணாங்க. 3000 மாதம் அம்மையார் நினைவு கல்வி உதவி தொகை திட்டம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க வீட்டுல எல்லாம் யாராவது டிகிரி முடிச்சாலோ +2 முடிச்சாலோ சாலிக்கு தங்கம் 50,000 காசு சொல்லியிருப்பாங்க கல்யாணத்துக்கு. ஞாபகம் இருக்காங்க? வாங்கியிருப்பாங்க. யாராவது சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு இது கிரைட்டீரியா இருந்துச்சு. ஸோ இப்போ யாருன்னா அவங்க நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்கிறதுனால காலேஜ் படிக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஸ்கீம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த லேடி அவங்க பேரில் வந்து அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி புதுமை பெண் திட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழை சேர்ந்த ஒரு பெண் சமூக சீர்திருத்த எதிர்கால முன்னாள் தேவதாஸ் ஒழிப்பு இயக்கம் மற்றும் திராவிட இயக்கத்தையும் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர் அந்த ஸ்கீம்ல இருந்ததுனால அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க தென் நெக்ஸ்ட் ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 2022 இது ஃபர்ஸ்ட் இனாகிரேட் பண்ணது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ற எல்லாத்துக்கும் அந்த கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்து 1000 கிரெடிட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். தென் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2வது வந்து 2023 அதை வந்து 2nd வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா நிறைய பேருக்கு இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ உங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் சீனியர்ஸ் கேட்டாலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா நானும் வந்து 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒரு 6ஆவதுலேருந்து 7வது வரைக்கும் ஒரு மிடில் ஸ்கூல்லையும் ஒரு பிரைமரி ஸ்கூல்லையும் மறுபடியும் ஒரு செகண்டரி ஸ்கூல்லையும் ஹையர் செகண்டரி சொல்லி மாற்றி மாற்றி படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஸ்கூல் என்ன கேட்டகரி என்ன டைப் ஆஃப் ஸ்கூல்னு தெரியாமல் இருக்குது. ப்ரைவேட்டா எய்டடா கவர்மெண்டா எதுவுமே தெரியாது. பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கவர்மெண்டா கவர்மெண்ட் எய்டடாங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கீம் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட், அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். நிறைய பேர் சொல்றீங்க நானும் எய்டட் ஸ்கூல்னு சொல்றீங்க. அந்த எய்டட் ஸ்கூல்லேயே 2 டைப் ஆஃப் எய்டட் ஸ்கூல் இருக்கு. ஃபுல்லி எய்டட், பார்சியல் எய்டட். ஃபுல்லி எய்டட்னா முழு நேரம், பார்சியல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்சியல் எய்டட் ஸ்கூலுக்கும் வராது. உங்க மைண்ட் செட் அதான் ஓடிட்டு இருக்கு, சார் நானும் எய்டட் ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பேன், எனக்கு ஏன் சார் வரீங்க கேட்பீங்க. ஸோ பார்சியல் எய்டடுக்கு தரமாட்டான், ஒன்லி ஃபுல்லி எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி நிறைய கதைகள் என்னென்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஐடிஐ,
டிப்ளமோ படித்தாலும் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி மெடிக்கல் படித்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் தராங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தா மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கிடையாது. எனி காலேஜஸ் எனி டிகிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த எல்லாத்துக்குமே இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு உண்டான அந்த 1000 ரூபாய் வந்து மந்த்லி ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவிகள் இருந்தாலும் வழங்கப்படும். இப்போ ஒரு வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் படிப்பீங்க. ஒரு ஆளுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த அமௌண்ட் மந்த்லி 1000 ரூபாய். நீங்கள் இந்த வீட்டில் வந்து ரேஷன் கார்டு ஒரு அமௌண்ட் தராங்க தெரியுங்களா, மகளிர் உரிமை தொகை திட்டம். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து காலேஜ் போனால் அத்தனை பேருக்கும், நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் எல்லா காலேஜுக்கும் இதே ஸ்கீம் தான். ஸோ வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த உதவி தொகை திட்டம் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் போயிருங்க. நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் பள்ளிகள், எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் இருந்தால் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. நெக்ஸ்ட் டிப்ளமோ அதே பேஜஸ் தான் வரும். ஸோ யாருக்கு என்ட்ரி போடுவோம்னா ஆதார் கார்டுலையும் பேங்க்லையும் எந்த இஷ்யூ இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் பணம் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த் ஜூனுக்கு வருதுன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் அப்ளை பண்ணல, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, நீங்கள் போய் ஆதாரில் கரெக்ஷன் போடுறீங்க. செகண்ட் மந்த் ஜூலையில் வர்றீங்க, வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஜூன் மந்தோட அமௌண்ட் வராது, ஜூலைலேருந்து தான் வரும். அது ஜூலை அப்ளை பண்ணீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதுக்கு முன்னாடி ஜூனோட அமௌண்ட்டும் ஜூலையோட அமௌண்ட்டும் முன்னாடி அப்ளை பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால தயவு செய்து கேர் எடுத்துட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லி உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுங்க, உங்கள் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுங்க, நேம்ஸை கரெக்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதை கொண்டு போய் அப்புறம் பேங்க்ல கொடுத்து அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் ஆதார் கார்டை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் பேங்க் போகணும். நீங்கள் பேங்க்ல போய் அப்ளை பண்ணுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஆதாரில் என்ன இருக்கோ அதான் வந்து பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நீங்கள் ஆதார் கார்டை கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து அதை ஆதார் ஸ்கீம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து பணம் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. கரெக்டான டேட்டா இருந்ததுன்னா கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா கிளாஸ் இன்சார்ஜ். நீங்கள் வந்து உங்களுக்கு யார் கிளாஸ் இன்சார்ஜ் அலாட் பண்ணாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும். நீங்கள் அட்மிஷன் போடும்போதே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து எந்த தொகுதி, எந்த வார்டு, எத்தனாவது பூத்து மெம்பர் என்ன எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் அதில் கேட்கும். உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்கள் ஜாதகத்தை தவிர நீங்கள் எல்லாமே அதில் கேட்பாங்க. எல்லாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பணம் வரும், மற்றபடி பணம் வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு தான் இந்த ஸ்கீம் சொன்னோம். அதே மாதிரி பாய்ஸ்க்கு இந்த ஸ்கீம் இருக்கு. அதே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த எல்லாத்துக்கும் இதே ஸ்கீம், இதே ஃபார்மேட் தான். தமிழ் முதல்வர் திட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் மந்த்லி 1000 rupees பாய்ஸுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ சேம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கோ எல்லாமே கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது. அழகாக அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு தனியாக பிசி எம்பிசி வாங்கினாலும் இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம தனியாக கிரெடிட் ஆகும், அந்த அமௌண்ட் தனியாக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ டேட்டாஸ் கரெக்டாக வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.